ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஷேர வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ இன்வெஸ்டருக்கான வீடியோ. அவங்களுக்கு தான் வந்து டீட்டெயிலா வந்துட்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ பத்தி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல 2, 3 பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களோட டிஸ்கஷன் பண்ண போறேன். ஒண்ணு வந்து டிவிடெண்டுக்காக ஒரு ஷேர வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது டிவிடெண்ட் வந்து ஒரு பேசிவ் இன்கம்மா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. 3வது டிவிடெண்ட பொறுத்தவரை என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களோட டிஸ்கஷன் பண்ண போறேன். இதுக்காக ஒரு 4 ஷேர் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இந்த 4 ஷேர்னா, இந்த 4 ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஷேர்ஸ் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பழக்கப்பட்ட ஷேர்ஸா அதனால எடுத்து வச்சிருக்கேன். ஐடிசி, ஐஆர்எஃப்சி, பிஜி இன்வெட், சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இந்த 4த்தையுமே நம்ம ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எந்த மாரியான ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்றேன். எப்படி இதுக்கெல்லாம் நான் வந்துட்டு ஷேர்ஸ் வாங்குவேன். இதுல மூலமா எப்படி டிவிடெண்ட் வந்து ஒரு பேசிவ் இன்கம்மா மாத்துறேன். ஸோ இதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடிசி. ஸோ ஐடிசியை பார்க்கும்போது டிவிடெண்டுக்காக ஒரு ஷேரை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வெறும் டிவிடெண்டுக்காக மட்டும் ஒரு ஷேரை வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். ஒரு டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ல தரக்கூடிய ஒரு பங்கு, அதாவது இன்கம் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ அதுதான் வந்து டிவிடெண்ட். அதுக்காக நம்ம வந்து வாங்கவே கூடாது. ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் இது, அப்புறம் நம்ம அப்கமிங் growth இது எல்லாமே பார்த்து தான் ஒரு ஷேர் வாங்கணும். அப்படி வாங்கும்போது உங்களுக்கு அந்த ஷேர்லேருந்து வரக்கூடிய ஒரு செகண்டரி ரெவென்யூவாக தான் வந்து நீங்கள் டிவிடெண்டை பார்க்கணுமே தவிர, டிவிடெண்ட் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இன்கமாக பார்த்து வாங்காதீங்க. அப்படி வாங்குனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறா போய் முடியும். உங்களோட ஃபண்டு கண்டிப்பா போய் லாக் ஆகிக்கும். ஐடிஸை பொறுத்தவரையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐடிஸோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அவங்க மெயினா ஒரு 6 ஸ்ட்ரீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜி, ஹோட்டல், ஐடி, அக்ரி பிசினஸ், பேப்பர் போர்டு, பேக்கேஜிங். இல்ல ஏகப்பட்ட செக்டார்ல வந்துட்டு அவங்களே மார்க்கெட் லீடரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்டருக்குள்ள வந்துட்டு அதில லாபம் சம்பாரிச்சோம், அதிலேயே உட்காந்துட்டோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து எங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? எங்க போலாம்? அடுத்து எங்க இன்னொரு பிசினஸ தொடங்கலாம்னு சொல்லி பார்க்குற கம்பெனி தான் ஐடிசி. ஸோ அதனால அவங்களுக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இன்னும் அதிகமா இருக்கு. அப்கமிங் குரோயிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஐடிசில பார்க்குறேன். அதனால ஐடிசில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். அதனால வரக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் டிவிடெண்ட் அமௌண்ட். ஸோ இப்போ ஐடிஸோட பிசினஸ் நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது நெட் ப்ராஃபிட்ட பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இது ரொம்ப மெயின். ஸோ இப்போ இந்த மாரி இன்க்ரீஸ் ஆகும்போது, உங்களுக்கு இதுக்குள்ளேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் அதிகமா வந்து குடுப்பாங்க. ஸோ எப்பவுமே பிசினஸோட நெட் ப்ராஃபிட் அதிகமானா மட்டும் நமக்கு டிவிடெண்ட் தருவாங்க. இத வந்து 2வதா நான் வந்து பார்க்குறேன். ஓகே, பிசினஸும் நல்லா இருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு, டிவிடெண்ட்டும் நல்லா தராங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 15 அப்படிங்கிற அளவுக்கான டிவிடெண்ட் வந்துட்டு தராங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு வேல்யூவா இருக்கனால, ஐடிசில அது 3வது பாயிண்டா வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஐடிசி ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா எங்கெங்கெல்லாம் அக்குமுலேஷன் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகுதோ அப்போல்லாம் ஐடிசி வந்துட்டு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷமா இருக்கீங்க, ஒரு 5 வருஷமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐடிஸோட பிஸ்னஸ் நல்லா உங்களுக்கு ரொம்ப அத்துப்படியா இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஐடிசி வந்து தாக்கும் போது அதோட ஷேர் வேல்யூஸ் வந்து கீழே விழும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கலாம். ஐடிஸை பொறுத்தவரையும் இந்த இயரில் அது கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க பேட் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு அவங்க ஷேரை வந்து விற்றாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 400 450 இந்த ரேஞ்சில் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ நமக்கு நல்லா தெரியும் அவர் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர். அவங்க போனாங்கன்னா ஐடிசியை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இதேமாரி கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம்ல இந்த ஷேர் வந்து அப்படியே நல்லா விழுந்துச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு ஹோட்டல் பிசினஸ் இருக்கு. ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால கீழ விழுந்துச்சு. பட் அதுவுமே வந்து நிரந்தரமா மூட போறது கிடையாது. ஒரு டைம் கழிச்சு அது ரெக்கவரி ஆகி நல்லாவே மேல வரக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படின்னு நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அக்குமுலேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ரிட்டர்னும் கிடைச்சிருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ ஐடிசியோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 5000 ஷேருக்குள்ள ஹோல்டு பண்றவங்க, அதாவது குட்டி குட்டி ஷேர் 10 ஷேர், 20 ஷேர், 100 ஷேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 98% ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இவ்வளோ தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 20,000லேருந்து 30,000 வரையும் நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருப்பாங்க. பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ங்கிறது அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். 40,000லேருந்து 50,000 வரையும் பாருங்க. 1,600 பேர் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிமேட்ல. இதே வந்து 50,000லேருந்து 1,00,000 வரையும் பாருங்க. ஸோ 2,000 பேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட தான் அதிகமா இருக்கும். நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 5,000 ஷேர் அப்படிங்கிறது ஒரு இமாலயான இலக்குன்னு கிடையாது. வருஷத்துக்கு நீங்க 100 ஷேர் கணக்கு பண்ணீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்து 10 வருஷத்துல நீங்க 1000 ஷேர் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு போனஸோ, ஸ்பிட்டோ ஏதாவது குடுத்தாங்கன்னா, அதுவே டபுள், ட்ரிபிள் அப்படிங்கிறத மாறிடும். அதுக்கு உங்களுக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பிசினஸ் நல்லா புரிஞ்சிருக்கணும்.
கரெக்டான டைமில் அக்குமுலேஷன் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் டபுளாக இருக்கும், டிவிடெண்டும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் போக போக பின்னாடி வரேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி இன்வைட். ஸோ பிஜி இன்வைட்டோட பிஸ்னஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்வைட்னா என்ன, அவங்க எதுக்காக வச்சுருக்காங்க, இதெல்லாம் பர்பஸ் என்ன, ஏன் டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறத என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். திருப்பி அதை பற்றி பேசணும்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் இன்வைட் வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஆன் அண்ட் ஆஃபில் வந்துட்டு இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்க நிலமையில. ஸோ இது வந்து கடந்த 3 வருஷமா. டிவிடெண்ட் அப்படிங்கும்போது சொல்லிக்க தேவையே இல்லை, 12 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு டிவிடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இந்த பிஜி இன்வைட்டை எந்த ரீசனுக்காக வாங்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எந்த ரீசனுக்காக வாங்குவேன் அப்படின்னா, வரக்கூடிய காலங்களில் பவர் டிமாண்டு, பவர் கிரிட் லைன் டிமாண்டு இதெல்லாம் கண்டிப்பாக அதிகமாகும். அதனால இவங்களுக்கு இன்னும் அசெட் அப்படிங்கிறது, நியூ அசெட் அப்படிங்கிறது ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அசெட்லாம் என்ன, இன்வைட்லாம் என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறமா அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கனால வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக வந்துட்டு இவங்களுக்கு நியூ அசெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்க நிலைமையில நியூ அசெட் எதுவும் ஆட் பண்ணாததுனால தான் இந்த இன்வைட்டுங்கிறது டவுன் ஆகிட்டே இருக்குது இந்த ஷேர் வேல்யூ. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் வந்து மெயினாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. டிவிடெண்டுங்கிறது ஒரு செகண்ட் இன்கம். மெயினாக உங்களுக்கு என்னென்னா அப்கமிங் இயரில் வந்து பவர் டிமாண்ட் அதிகமாக வரும், நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான கிரிட் ஃபெசிலிட்டிங்கிறது அதிகமாக வரும், அதுக்கான அசட்டுங்கிறது இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது, இப்போது என்னால் என்ன அமௌண்ட்டு லூஸ் பண்ண முடியுமோ, ஸோ அந்த அமௌண்ட்டு போனாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை மட்டும்தான் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஸோ மூணாவதான் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சியோட பிஸ்னஸ் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கான வீடியோ இதில் நான் போட்டிருக்கேன். இல்லை பாருங்கள், ஐஆர்எஃப்சி மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டாக்ஸோட எல்லா பிஸ்னஸும் நல்லா தெளிவாக போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு ஃபண்டு வருது, எப்படி வெளில போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தெரியும். ஐஆர்எஃப்சிங்கிறது பார்க்கும்போது ஒரு ப்ரைவேட் செக்டர் கிடையாது, ஒரு பப்ளிக் செக்டர். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட ரெவன்யூ க்ரோத் பண்ணுறதுக்கான ஒர்க்குங்கிறது இவங்களால பண்ண முடியாது, கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்தமாதிரி ரயில்வே ஸ்டாக்ஸுக்கெலாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம பட்ஜெட் அலோகேட் பண்ணுவோம், நிறைய இன்ஃப்ரா டெவலப் பண்ணுவோம், ட்ராக்ஸ் எல்லாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ரயில்வே ஷேர்ஸ் எல்லாம் நல்லா ஏறும், பிஸ்னஸ் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி எதுவுமே பண்ணலை, ஒரு 4 வருஷத்துக்கு இருக்கிறது போதும், இப்போ தான் லாஸ்ட் 4 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதோட ரிட்டர்ன் நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஐஆர்எஃப்சிங்கிறது ஏறவே ஏறாது, அப்படியே படுத்தே கிடக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. நீங்கள் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக வந்து பெருசாக ஏறல. அதுக்கப்புறமா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஏறிட்டு இருக்கு. டிவிடெண்ட் பொறுத்தவரையும் இவங்க வந்து பெரிய டிவிடெண்ட் பேயிங் கிடையாது. ஸோ ஒரு ரூ. 1 ரூ. 3 அப்படிங்கிற அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதை பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே எப்படி பண்ணணும்னா, இவங்க வந்து கவர்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கனால எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக கீழே கிடைக்குதோ அந்த டைமில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரூ. 50லேருந்து ரூ. 100 ரொம்ப வருஷமாக கடந்தது. இந்த மாதிரி டைமில் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா டிவிடெண்டுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கும், இதோட வேல்யூ வந்து நமக்கு டபுள்லேருந்து ட்ரிபிள் த டைம் வந்து ஆயிருக்கும். ஸோ இங்கே தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பிஸ்னஸ் நம்ம நல்லா தெரியும். கோவிட் டைமில் பேங்க்கோட பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக இறங்கிச்சு. அப்போது நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் வந்து ஒரு கரேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரூ. 5 10 விழுந்துருந்தது. அந்த டைமில் இந்த இடத்த பிடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ அதேமாரி அவங்க நெட் ப்ராஃபிட் கம்மியாகிட்டு திருப்பியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது டிவிடெண்ட் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பைசா அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு வட்டி வந்து பே பண்ணிகிட்ருக்க ஒரு பேங்க் தான். ஸோ ஓவராலாக என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி ஒரு பேசிவ் இன்கமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஷேர்ஸ் வரையும் போட்டேன். இந்த 4 ஷேர்ஸுமே ரூ. 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 4 ஷேர்ஸுமே இது வந்து ஒரு ரூ. 300 வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸை வச்சிருக்கேன் அப்படின்னா 33 ஷேர் வந்திருக்கும். வருஷத்துக்கு ரூ. 15 அப்படின்னா கூட ரூ. 495 ரூ. 5 அப்படி 5% அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்லேருந்து ரிட்டர்ன் அப்படின்னு கிடச்சிருக்கும். இதே வந்து ஐஆர்எஃப்சி வந்து ரூ. 50 வாங்கியிருக்கீங்க. ஸோ ரூ. 50 தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் நமக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டரு, கவர்மெண்ட்டு திடீர்னு இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் ரன் ஆகும், இல்லைன்னா வந்து அதே ரேஞ்சில் வந்து கிடக்கும். அந்த மாதிரி டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ரூ. 10,000க்கு வருஷத்துக்கு ரூ. 600 டிவிடெண்ட் அமௌண்ட் கிடச்சிருக்கும். அது 6% வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ரிட்டர்னாக வந்து கிடச்சிருக்கும். இதே பிஜி இன்வைட்டை ரூ. 100 ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுருந்தா கூட இன்றைக்கி நீங்கள் போட்ட 10,000க்கு 12% டிவிடெண்ட் வந்து வருஷத்துக்கு கிடச்சிருக்கும். இதே சவுத் இந்தியன் பேங்க்கை ரூ. 5க்கு நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது 6% அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பேங்க்கோட எஃப்டி ரிட்டர்ன் வந்து 6%.
இப்போ இந்த மாதிரியான கரெக்டான வேல்யூல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். இன்னைக்கு இருக்க நிலைமையில ஐஆர்எஃப்சி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண மாட்டேன். ஏன்னா, இதோட பிசினஸ் நமக்கு நல்லா வந்து ஒரு புரிதல் இருக்கு. இது வந்து ரொம்ப ஓவர் வேலிடா இருக்கு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஷேர். ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க ரூ. 50 இல்ல ரூ. 30 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம்மா பேங்க் எஃப்டிய தாண்டியே வந்து உங்களுக்கு இன்கம் வந்திருக்கும். நீங்க எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ, அவ்வளோ அமௌண்ட் வந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரூ. 150 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ட்ரிபிள் த டைம் ரிட்டர்னும் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஷேரை ஹோல்ட் பண்ணீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா என்ன அமௌண்ட் வருமோ அது வந்து உங்களால் டிவிடெண்டாகவே எடுக்க முடியும். கரெக்டான வேல்யூல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணும்னு நினைச்சு விற்கிறீங்கனாலும் உங்களுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தான் சவுத் இந்தியன் பேங்க்கும் இதுவும் இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் வாங்கக்கூடிய ரேஞ்சில் இல்லை. ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் இந்த பேங்க்கோட வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கண்டிப்பாக ஓவர் வேலிடாக இருக்குது. இது கொஞ்சம் கீழே இறங்கிச்சு கரெக்டான டைமில் பிக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் எஃப்டி ரிட்டர்னில் என்ன வருமோ அந்த வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னாக வந்திருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பிஜி இன்வைட் வந்து எனக்கு ஒரு அட்ராக்டிவாக தோணுது. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அப்கமிங் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இதில் நியூ அசட் அப்படிங்கிறது ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாத வரையும் இந்த ஷேரை வந்து அடித்து இறக்குவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 100 சொன்னோம். இதே நீங்கள் வந்து ஒரு 86 90 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ நாளைக்கு டிவிடெண்ட் அமௌண்ட் கம்மி பண்ணாலுமே வச்சுக்கோங்க, இந்த 12% கம்மியாகி 6% ஆனால் கூட எனக்கு பேங்க்ல வச்சிருக்க எஃப்டி ரிட்டர்ன் அளவுக்கு நான் போட்டிருக்க அமௌண்ட்டுக்கான ரிட்டர்ன் கிடைக்கும். ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஐடிஸை பொறுத்தவரையும் இது வந்து பிஸ்னஸ் க்ரோத் ஓரியன்டாக இருக்கனால இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக வச்சுட்டு இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் வந்து அக்குமுலேஷன் பண்ணால் நல்ல லாபம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது டிவிடெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். டிவிடெண்ட்டுக்குன்னு போயிட்டு எந்த ஷேருமே வாங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான டைமில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது கரெக்டான ப்ரைஸில் வாங்குறதுக்கு நம்ம பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஷேர் கீழே இறங்கிட்டே இருக்கும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். பட் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது டிவிடெண்ட் வந்து ஒரு பேசிவ் இன்கம்மாக ஒரு வருஷத்தில் பேங்க்கில் என்ன எஃப்டியில் ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் அப்ரிசியேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஷேர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதை வந்து டேட்டா அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து டிவிடெண்ட் வருது இல்லைனா டிவிடெண்ட் வந்து நம்ம இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கோம் டிவிடெண்ட் வருது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ரிட்டர்னாகவே உங்களுக்கு இருக்காது. ஸோ கரெக்டான ப்ரைஸில் நல்ல பிஸ்னஸ் புரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது பெருசாக வந்து இருக்கும். ஸோ ஆல் நண்பர்களே இதான் இன்றைக்கி உங்களோட டிஸ்கஷன் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலில் சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.